என்னோட ஃபியூவல் காஸ்ட்டும் கிடையாது, என் வீட்டு கரண்ட் பில்லும் கிடையாது. 50,000 ப்ராஃபிட். 50,000 எனக்கு கண்ணுக்கு தெரியாம ப்ராஃபிட். 1.5 லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ல இருக்கு, மொத்த லாஸ். இந்த லாஸை நம்ம சொல்ல போற ப்ராஜெக்ட் மூலம் 3 வருஷத்துல கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். ஹாய் ரோட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இத்தனை நாள் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னடா ஓவர் ஹைப்பாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு நார்மல் பீப்புளுக்கு தேவை வந்து கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம கவர்மெண்ட்டில் காசு கொடுத்து கரண்ட்டை வாங்கிட்டு இருக்கோம். பட் இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ஸ்கீம்னால வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்மள்ட்ட காசு கொடுத்து கரண்ட் வாங்க போகுது. ஸோ அப்படி என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். சுரூஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாசர் ப்ரோ இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஆமாம். இத்தனை நாள் வந்து துணி கடை வச்சிருந்தீங்க, அப்புறம் ஆட்டோவில் ஃப்ரீ ஆட்டோலாம் ஓட்டிங்க திருச்சிக்குள்ள, திடீர்னு ஏதோ கரண்ட்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேங்கிறீங்க. எனக்கே மிரட்டலாக இருக்குது இந்த இதெல்லாம் கேட்கும்போது. என்ன விஷயங்கிறத தெளிவாக சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஃபைன். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ ஆட்டோ ஓட்டுருந்தோம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரீ கரண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ ஃப்ரீ கரண்ட் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொன்னால் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுங்க மக்களுக்கு எல்லாத்துக்கும். அது எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும் மக்களுக்கு? ஸோ அதை தான் இந்த ப்ராஜெக்ட். எல்லாரும் எப்படி கொடுக்குற, இப்போ நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸு போயிட்டுருக்கு, மந்த்லி ஒரு 1000 ரூபா மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறதுனால வருடத்துக்கு 35,000 கோடி ரூபாய் லாஸ் ஆகிட்டு இருக்கு. எப்பா அவ்வளவு? ஆமாம், வருஷத்துக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 9.5 லட்சம் கோடி ரூபாய் லாஸில் இருக்குது இப்போ நியர்லி. ஓகே, அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃப்ரீ பஸ்னால 3,500 கோடியிலேருந்து 4,500 கோடி ரூபா லாஸு. மார்னிங் கவர்மெண்ட் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்களா மக்களுக்கு, லேடிஸ்க்கு, அதனால பார்த்தீங்கன்னா 13,800 கோடி ரூபா வருஷத்துக்கு லாஸு. ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறதுனால 17,000 கோடி ரூபா லாஸு. ஸோ இவ்வளோதையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 35,000 கோடி ரூபா இதில் மட்டுமே கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்போ இவ்வளோ லாஸ் ஆகுது, இப்போ நீங்கள் ஃப்ரீ கரண்ட் கொடுக்கலான்னு சொல்கிறீங்க, அப்போ அதனால இன்னும் லாஸ் தானே ஆக போகுது? இங்கே தான் ஹைலைட். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே நம்மளால் கொடுக்க முடியும், ஆனால் கவர்மெண்ட்டுக்கு 50,000 கோடி ரூபா லாபம் வரப்போகுது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? இது நம்புற மாதிரி இருக்காது. இது இப்போ வந்து நம்ம சொல்கிறது கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கலான உண்மையான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து கவர்மெண்ட் நினச்சிச்சுன்னா நம்ம இந்தியாவே வல்லரசாக மாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு திட்டம். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இபி மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி ரூபா லாஸில் இருக்குது, மொத்த லாஸு. இந்த லாஸை நம்ம சொல்ல போகிற ப்ராஜெக்ட் மூலம் 3 வருஷத்தில் கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். இபி லாஸை 9.5 கோடி ரூபா லாஸை வெறும் 5 வருஷத்தில் கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அப்படி ஒரு ஸ்கீம் தான் நான் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் 2012 நான் BE இன்ஜினியரிங் ட்ரிபிள் படிக்கையில் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டை எந்த அரசு வந்தாலும் செய்யலாம். ஸோ ஈஸியான ப்ராஜெக்ட் தான். இன்றைக்கி வந்து எந்த நஷ்டமும் இல்லாமல் கவர்மெண்ட் மிகப்பெரிய லாபத்தில் போகிற திட்டம் இது. ஸோ அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். லைஃப்லாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ, நல்ல ஆர்வமாக இருக்குது கேட்குறதுக்கு. பட் இது எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய வீட்டில் சோலார் போடுறாங்க. ஆனால் எப்படி போடுறாங்க என்ன, ஏன்னா சோலாருங்கிறது பெரிய காஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைய காலத்தில் சோலார்லாம் ஒன்றுமே இல்லை. வெறும் 1.5 லட்ச ரூபா இருந்தால் 3 கிலோவாட்டை போட்டுடலாம். ஆல்ரெடி கவர்மெண்ட் சப்சிடி 78,000 ரூபா தர்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பேலன்ஸ் 72,000 ரூபா அவங்க சப்சிடி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாரும் வீட்லையும் ஃப்ரீயாக சோலார் போட்டுடலாம். இன்னும் சொல்ல போனால் இதுக்கு வந்து வேர்ல்டு பேங்கே கடன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்கலாம்? இது வந்து க்ரீன் எனர்ஜி சோர்ஸ்னால வேர்ல்டு பேங்கே கடன் கொடுக்குறாங்க. இது ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,40,00,000 கன்சியூமர்ஸ் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 97 லட்சம் பேர் வெறும் 100 யூனிட் தான் யூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் 200 யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 65 லட்சம் பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. 300 யூனிட் 35 லட்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. 400 யூனிட் இன்னொரு 35 லட்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறது வெறும் 20 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில். இப்போ 100 யூனிட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 3 கிலோவாட் சோலார் அவருக்கு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 யூனிட் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் 3 கிலோவாட்டுங்கிறது 2 மாதத்துக்கு ஒரு தடவை 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. மிச்சம் 900 யூனிட் மிச்சம் பேலன்ஸ் இருக்குது. அதை என்ன செய்யலாம், கவர்மெண்ட்டுக்கு வித்துடலாம். மக்கள் கவர்மெண்ட்டுக்கு விற்கல கவர்மெண்ட் தான் வாங்கிக்கிறோம். ஏன் அதை நான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டு அவங்களுக்கு 3 ரூபாய் 4 ரூபாய் கொடுத்தாலே அவங்களுக்கு 3000 வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 900 யூனிட்டுக்கு 4 ரூபா போட்டு பாருங்களேன் எவ்வளோ வருதுன்னு. கிட்டத்தட்ட 3000 சொச்சம் ஒரு சம்திங்கு. இந்த ஒரு வீட்டுக்கு உங்களால் 3000 ரூபா சும்மா கொடுக்கலங்க, கரண்டை வாங்கிட்டு கொடுக்குறீங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் லாஸ் ஏற்படுதா? எந்த ஒரு லாஸும் கிடையாது. சரி, ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகாமல் சப்சிடி கொடுக்குறதுனால அப்படிங்கிறீங்க. ஆனால் ஒரு சின்ன உதாரணத்துக்கு வரேன். கூடங்குளம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கூடங்குளம் வெறும் 6 மெகாவாட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு 1,12,000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாரும் வீட்டுக்கும் நம்ம கொடுக்கறதுனால நமக்கு எவ்வளோ செலவாக போகுதுன்னா வெறும் 74,000 கோடி தான்.
இது இந்த 74,000 கோடிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா 74,000 கோடின்னு பெருசாக தெரியுற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க. தமிழ்நாட்டில் இந்த ஃப்ரீ கொடுக்குறான்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு 35,000 கோடி லாஸ் ஆகுது பாருங்க. அதில் 2 வருஷம் மிச்சம் பண்ணாலே 74,000 கோடி ரூபா வந்துடும் லாஸை மட்டும். அதில் வளர்ச்சி திட்டம்னு சொல்லி 80,000 கோடி 70,000 கோடின்னு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அது இது மிகப்பெரிய வளர்ச்சி திட்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணால் மக்கள் எல்லாத்துக்கும் பியூட்டிஃபுல் ஃப்ரீ. இன்னொரு விஷயம் தெரியுமா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 20,000 மெகாவாட் தான் தேவைப்படுது. ஆனால் ஒரு 2,40,00,000 பேருக்கு வெறும் 1,00,000 பேருக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துறால 30,000 மெகாவாட் நமக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டுக்கே கொடுத்தலாம் 30,000 மெகாவாட் கொடுத்தா. ஏன்னா இண்டஸ்ட்ரி கமர்ஷியல் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்போ எல்லாம் போக இன்னும் 10,000 மெகாவாட் ஃப்ரீயா இருக்கு. அது பக்கத்து ஸ்டேட்டுக்கு வித்து அதுல ஒரு ஹியூஜ் ரெவன்யூ ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஈஸியாக செயல்படுத்தி மக்களும் நல்லா இருப்பான். அதே சமயத்தில் கவர்மெண்ட்டும் சூப்பராக போயிட்டு இருக்கும், சூப்பராக போயிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக அது இதெல்லாம் கொடுக்க வேணாங்க. இது கொடுக்கறதுனால நீங்கள் 1000 ரூபா கொடுக்குற இடத்துல அவனுக்கு 3000 கிடைக்குது. ஆமாம். அதே சமயத்தில் பேருந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு நினைக்கிறாங்க மக்கள். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்ரு மானியத்தில் கொடுங்க, அவங்க குடும்பமே ஓட்டும். பெண்களுக்கு இல்லை, குடும்பமே ஓட்டும். இதனால ஃபியூல் அவனுக்கு தேவைப்படுமா? இல்லை, ஏன்னா அவன் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் கொடுத்துருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் காசு வராது. இதுலேயும் மிச்சம் கரண்ட் அடங்கிருச்சு. அவங்களுக்கு தேவையான கரண்டை கொடுத்துட்டோம், டிரான்ஸ்போர்ட்டேஷனை கொடுத்துட்டோம், ஆஸ் வெல் அஸ் இன்கமிங் கொடுத்துட்டோம். ஸோ 3 விஷயமே இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறத 3த்தையுமே இப்போ கொடுத்துட்டோம். ஸோ 3 கொடுத்து என்ன ஆகுது, கவர்மெண்ட்டுக்கு 50,000 கோடி ரூபா லாபம் வருது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 35,000 கோடி ரூபா நஷ்டத்தில் இருந்துச்சு. இப்போ அந்த 35,000 கோடி இதிலே போட்டுக்கலாம். இந்த 50,000 கோடி பார்த்தா கிட்டத்தட்ட 1,00,000 கோடி. இதுவே சூப்பராக கொண்டு போயிடலாம் கிட்டத்தட்ட. இப்படி ஒரு ஆள் நம்ம திருச்சியில் இருக்காருங்க. இவர் சொல்றதை கேட்டால் எனக்கே வியப்பா இருக்கு. இது எல்லாமே சாத்தியமா? 100% சாத்தியம். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 350 மில்லியன் யூனிட்லேருந்து 450 மில்லியன் யூனிட் தேவைப்படுது. மாதத்துக்கு 10,500லேருந்து 11,500 மில்லியன் யூனிட்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி வருஷத்துக்கு 1,11,500 மில்லியன் யூனிட்ஸ் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20,000 மெகாவாட் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. இந்த 20,000 மெகாவாட்டை எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா, இண்டஸ்ட்ரிக்கு 41%, கமர்ஷியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8%, அக்ரிகல்ச்சருக்கு 18%, வீட்டுக்கு டொமஸ்டிக்கு 26%. இப்போ நம்ம என்னன்னா இந்த ஃப்ரீ கரண்ட் வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லல. அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்குறோம், ஆஸ் வெல் அஸ் டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 26%. இந்த 26% இதில் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா 20,000 மெகாவாட்டில் பிரித்து பார்த்தா 2,800 மில்லியன் யூனிட்ஸ் நமக்கு தேவைப்படுது. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 18,627 மெகாவாட் சோலார் பேனல் தேவைப்படுது. ஸோ இதை நம்ம இந்த சோலார் பேனலை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா 74,000 ஏக்கர் தேவைப்படுது. இந்த 74,000 ஏக்கருக்கு எங்கே போகிறது? மக்கள் இடத்த பிடுங்கணுமா, விவசாய இடத்த பிடுங்கணுமா? அதுதான் கிடையாது. மக்கள் வீட்டில் அவங்கவுங்க வீட்லேயே இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஆனால் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணி தான் ஆகணும் வளர்ச்சிக்கு. இந்த ப்ராஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வீட்லேயும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் பண்ணி கொடுத்துட்டா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, எந்த ஒரு இதுவுமே கிடையாது மெயின்டெனன்ஸுக்கு. ஏன்னா அந்தந்த வீட்டுக்காரன் வருமானத்தை கொடுக்கையில் அந்தந்த வீட்டுக்காரனுங்களை க்ளீன் பண்ணிக்குவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களோட இன்கம் சோர்ஸு கரெக்டாக இருக்கிறதுக்காக பார்த்துக்குவாங்க. இதனால் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே கிடையாது. ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு லோ காஸ்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், வீட்டில் பண்ணுறதுக்கு வெறும் 3 ரூபா கொடுங்க, 4 ரூபா கொடுங்க போதும் அப்படிங்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போது இது ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் அந்த மாதிரி கேஸ் அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு 5லேருந்து 6 ரூபா ஆகுதுங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நிறுத்துங்க. நைட் டைமில் மட்டும் அதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணால் போதும். பகலில் ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பேனல்லே ரெடி பண்ணிட்டீங்க, வர்ற எனர்ஜி யூஸ் பண்ணிட்டா நமக்கு கிட்டத்தட்ட வருஷம் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 50,000 கோடி ரூபா மிச்சமாகுது. ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக கரண்ட் ஃப்ரீயாக கொடுக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வரும்? நீங்கள் கேட்குற சரியாக நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் ஃப்ரீயாக கொடுங்கிறது இண்டஸ்ட்ரிக்கோ கமர்ஷியலுக்கோ கொடுக்க சொல்ல, டொமஸ்டிக் கொடுக்க சொல்கிறேன். இப்போது 100% யூசேஜில் 26% தான் டொமஸ்டிக் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கரண்ட் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்க, ஆஸ் வெல் அஸ் அவங்கள்ட்டே ப்ரொடக்ஷன் பண்ண வைங்க அப்படிங்கிறேன். இந்த வீடுங்களுக்கு வந்து 2 கோடி 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த 2 கோடி 40 லட்சம் 1 லட்சம் பேருக்கு நம்ம கரண்ட் கொடுத்துட்றோம், இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்களும் 30,000 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடுக்கு 20,000 மெகாவாட் தேவைப்படுது. இப்போ 26% ஜீரோன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் 26 போக மிச்சம் 100% எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? கிட்டத்தட்ட 74% இருக்காங்க. 74% வந்து வர வருமானம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இப்போ நீங்கள் டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டில் கொடுக்குறீங்க, ஆனால் இண்டஸ்ட்ரியோ கமர்ஷியலோ 10 ரூபா 11 ரூபான்னு வாங்குறீங்க. ஸோ அது கம்ப்ளீட்லி ப்ராஃபிட் தானே.
ஓகே. இப்போ நீ 3 ரூபாய்க்கு மக்கள்கிட்ட வாங்குறீங்க, 11 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இப்போ எவ்வளவு பெரிய ப்ராஃபிட். ஆனா அந்த ப்ராஃபிட் கவர்மெண்ட்டுக்கு போய் டைரக்டா. கம்ப்ளீட்லி கவர்மெண்ட்டுக்கு போகுது. இன்னும் முடிஞ்சா நீங்க 5 ரூபா 6 ரூபா கூட வாங்கிக்கலாம். 7 ரூபான்னு அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா டொமஸ்டிக்ல இருக்கவங்க தான் பிசினஸ் பண்றாங்க. ஸோ இன்னொரு 5 ரூபாய் குறைக்கலாம். 3 ஏன்னா நீங்க 3 ரூபாய்க்கு தான் வாங்க போறீங்க. ஒரு 6 ரூபா கொடுக்கலாம், டபுள் தி ப்ராஃபிட். ஸோ அதுவே உங்களுக்கு 50,000 கோடி ரூபா வரையில நீ 11 ரூபாய்க்கு கொடுக்கணும் அவசியம் இல்லையே. இதெல்லாம் என்ன காரணத்தினால நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்குன்னா, ப்ராடக்ட் நீங்க வாங்குற ரேட்டு 15 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இனிமேல் 3 ரூபாய்க்கு வாங்க, இப்படி கொடுங்க, ப்ராஃபிட் எடுத்துட்டு போங்க. ஆல்ரெடி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கரண்ட் வாங்க லாஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிப்பாடி இதை வாங்கும் போது கவர்மெண்ட் ப்ராஃபிட். ஓவரால் இன்கம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபா இன்கம் வருது. அதில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 85,000 கோடியே செலவை காட்டுறாங்க. டிப்ரிசியேஷன் சொல்லி ஒரு 14 கோடி ரூபா காட்டுறாங்க. மிச்ச மெயின்டெனன்ஸு லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 14 கோடி ரூபா காட்டுறாங்க. ஓவரால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1000 கோடி ரூபா லாஸில் தான் வந்து நிறுத்துறாங்க. ஸோ நான் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சம்பளம் போக வர்ற காசு பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேசிங் மட்டுமே 40,000-50,000 கோடி ரூபா செலவாகுது. அந்த காசு அப்படியே மிச்சங்க. அதில் பர்ச்சேஸ் மக்களுக்கு கொடுக்குறீங்களா, அதில் ஒரு 10 கோடி ரூபா 10,000 கோடி ரூபா போயிட்டாலும் மிச்சம் மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு 10,000 கோடி ரூபா போயிடுச்சு. ஐ மீன் சேலரி அதுன்னு ஒரு 10,000 கோடி, கிட்டத்தட்ட இன்னொரு 80,000 கோடி ரூபா மிச்சம். சரி, டெப்ரிசியேஷன் எதனால் ஆகுது? நம்ம வந்து இப்போ கூடங்குளமோ ஒரு தெர்மல் பவர் அதான் டெப்ரிசியேஷன் அங்கேயும் இல்லை. ஸோ டெப்ரிசியேஷன் காஸ்ட்டும் இல்லை. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 கோடி ரூபா லாபத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த லாபத்தை ஃபுல்லாக மக்களுக்கு கொடுங்க, கடன் அடைங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இதனால தமிழ்நாடு ஓரளவுக்கு தன்னிறைவு அடைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால இந்தியாவுக்கு எப்படி இந்தியா சூப்பர் பவர் ஆகும், இந்தியா வல்லரசு ஆகும்னு எப்படி நீங்கள் இதை வச்சு கணக்கு போட்டு சொல்கிறீங்க? இது வந்து இந்தியா வல்லரசு ஆகுறதுக்கு இப்போ இந்த இபிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படி தானே கேட்க வரீங்க? கனெக்ட் ஆகுது. ஸோ இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இபிக்கு வல்லரசுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறது வந்து சரியான கேள்வி. இபி இல்லாமல் எனக்கு எதுவுமே அணுவுமே அசையாது. எது நீங்கள் செய்யணும்னாமே எலக்ட்ரிக்கல் பவர் வேணும். சிம்பிளாக கார் ஓடுதுன்னா பெட்ரோல் இதில் வந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து கார் ரன் அப் ஆகுது. ஸோ பெட்ரோலே தேவையில்லைங்க, ஈவியாக கொண்டு வந்துட்டீங்க. எல்லாமே ஈவி. சிம்பிளாக ஒரு சின்ன நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேசுவோமா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் பஸ்ஸு ஓடுது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பஸ்ஸு ஓடுது. அதில் எல்லா பஸ்ஸையும் என்ன பண்ணுறீங்கன்னா ஈவியாக மாற்றுங்க. ஐயோ உடனே ஈவியாக மாற்றினா லாஜிக்கா, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஆகும், எல்லா கேள்விகள்லாம் எழுவும். ஈஸியாக பண்ணலாம், சிம்பிளாக இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ப்ரைவேட் செக்ஷனில் டெய்லி வந்து பெட்ரோலுக்கு மட்டுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு வண்டிக்கு குறைஞ்சது 6,000லேருந்து 15,000 ரூபா வரைக்கும் டீசலுக்கு செலவு பண்ணாங்க ஒரு வண்டிக்கு. ஸோ நாங்கள் ஒரு வண்டியை வாடகைக்கு கவர்மெண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு இவி வெஹிக்கிளை 12,000 ரூபாய்க்கு வண்டிக்கு வாடகைக்கு எடுக்கலாம். வாடகைக்கு எடுத்துட்டா அந்த டீசல் கார் அப்படியே கம்ப்ளீட்டாக மிச்சம். ஈவி அவர்கிட்ட வண்டிக்கு வாடகை கொடுத்துறீங்க. ஒருத்தருக்கு எல்லா ப்ரைவேட்டை எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறோம். ஏன்னா இவி வெஹிக்கிளுக்கு இது கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க. லோன் கொடுத்து அவர் கட்டிக்கிட்டு இருப்பார். 1 லட்ச ரூபா லோன் கட்டுறாரு, 1 லட்ச ரூபா மெயின்டெனன்ஸு, ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஒரு லாபம் கிடைக்கும். அதனால எல்லா பொதுமக்களுமே அதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கும் கவர்மெண்ட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு. அப்போ அவங்களுக்கு கொடுக்குற ஃபியூவலு அப்படின்னு கேட்பீங்க, ஃபியூவலை நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்க. இதை ஃபியூவல் எப்படி கொடுக்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் ஹைவே இருக்கு, 325 கிலோமீட்டரு. நானும் சொல்ற ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 16 அடி இருக்கும் மீடியன். அது ஃபுல்லாக சோலாரை போடுங்க. அதில் ப்ரொடக்ஷன் ஆகிற கரண்ட் எல்லாம் அங்கங்கே கிரிட் அமைச்சு அதுலேருந்து எடுத்து ஒவ்வொரு வண்டிக்கும் கவர்மெண்ட் வண்டிக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜை கொடுங்க. இப்படி சார்ஜ் ஆகையில் வண்டியெல்லாம் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுது. இன்னொன்று தெரியுமா, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்தியாவில். ஆனால் எக்ஸாஸ் ஆகிறது இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்தால கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக கரண்டையும் ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷனே ஃப்ரீ ஆயிடுச்சு. இன்னும் சொல்லவா, டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா பொருட்களோட விலை குறையும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறைஞ்சா பொருள் விலை குறையும். பொருள் விலை குறையில மக்கள் எல்லாம் ஈஸியாக தாராளமாக எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், எலக்ட்ரிக்கல் நான் சொன்னோம், சாதாரண ஒரு எலக்ட்ரிக்கல்னு பேசணும். எலக்ட்ரிக்கலில் எவ்வளோ பெரிய லாபம்னு சொல்லவா, எனக்கு கரண்ட் ஃப்ரீயாக கொடுத்தா என்னங்க லாபம் அப்படின்னு. இது என்னோட கார் பார்த்தீங்கன்னா ஈவி காரு. இந்த காருக்கு நான் டீசல் கிட்டத்தட்ட 35,000 மாதம் போடுவேன். எங்கள் வீட்டுக்கு 15,000 ரூபா கரண்ட் பில் பண்ணினேன். இந்த இப்போ என்னோட ஃபியூவல் காஸ்ட்டும் கிடையாது, என் வீட்டுக்கு கரண்ட் பில்லும் கிடையாது. 50,000 ப்ராஃபிட். 50,000 ரூபா எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஒருத்தனுக்கு எனக்கு மட்டுமே 50,000 மிச்சமாகுது. இது ப்ராக்டிக்கலாக உண்மை, நான் ஃபேஸ் பண்ணுறது. இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் எனக்கு 50,000 மிச்சம்னா என் குடும்ப தரம் வந்து இன்னும் வளரும். நம்ம வீடும் வளருது, நாடும் வளருது, ஸ்டேட்டும் வளருது, எல்லாமே வளரையில இதோட பெரிய திட்டம் என்னத்தை கொண்டு வந்துட முடியும்? கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இன்னொன்று சொல்றேன், வல்லரசுக்குங்கிறது ஒன்றும் முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே நிக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 வல்லரசு நாடு சொல்லுங்களேன். அமெரிக்கா இருக்கும், ரஷ்யா, சைனா, யூகே, சரி, யுஏஇ, இவங்க. அதே மாதிரி மணி வேல்யூல இருக்க ஜாஸ்தியான நாடு சொல்லுங்களேன். மணி வேல்யூனா குவைத்து,
குவைத்து அமெரிக்கா. 235 ரூபாய்க்கு மேலே ஆமா. போயிடுச்சு. இவங்கெல்லாம் எதில் சிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சு, ஏன் இவங்கெல்லாம் வல்லரசு ஆனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ குவைத்னா பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ். இப்போ ஆயில் பயன்படுத்துகிறவங்க தான், ஆயில் வச்சுருக்கவங்க தான், அமெரிக்கா இருக்கட்டும், ரஷ்யா இருக்கட்டும், இவங்களோட பிரதான சோர்ஸ் என்ன இருக்குன்னா ஆயில். ஸோ ஆயில் நமக்கு தேவை இருக்குது, அவங்க விற்கிறாங்க. அவங்க விலக கண்ட்ரிக்கு விற்கையில் அவங்களோட ஆட்டோமேட்டிக்காக அவங்க மணி வேல்யூ டிமாண்ட் ஜாஸ்தியாக ஆக ஆக நமக்கு வந்து வாங்குற மாதிரி இருக்குது. அப்போ நம்மளாம் வாங்கிட்டு இருக்கோம். இதை வாங்குறத நிறுத்திட்டு அவங்களாம் என்ன ஆவாங்க? வேல்யூ குறைஞ்சிருவாங்க. இப்போ நம்ம எல்லாமே எலக்ட்ரிக்கலாக யூஸ் பண்ணிடுறோம். நம்ம தான் கன்சியூமர் செகண்ட் பிளேஸில் இருக்கோம். அப்போது நம்ம வந்து வாங்குறத நிறுத்திட்டா அவங்களாம் என்ன ஆவாங்க? நம்ம நாடு மாதிரி கண்ட்ரிக்கு வாங்குற நிறுத்திட்டா அவங்களும் கீழே போக ஆரம்பிச்சிடும், நம்ம மேலே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கலாக மாற்றுறோம். ஸோ எலக்ட்ரிக்கலாக மாற்றையில் நமக்கு ஃபியூவல் எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஏன் ஃபியூவல் குறைஞ்சப்பல நம்ம மாறிடுமா? ஆமாங்க, 16,000 கோடி ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வருஷத்துக்கு. 16 லட்சம் கோடி, சாரி 16 லட்சம் கோடிக்கு நம்ம நீர்லி பெட்ரோலியம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற கச்சா எண்ணெய். ஸோ அதை நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம நாடு அந்த 16 லட்சம் கோடியும் நம்மளோட வளர்ச்சி திட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். 16 லட்சம் கோடி நிப்பாட்டுற சாத்தியமா? 16 லட்சத்தை உடனே நிறுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல ஒரு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்குவோம். கம்ப்ளீட்டாக நிறுத்தையில் நம்ம அவங்களோட நம்ம 16 லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்கியில தான் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு வந்து இப்போ தேவை குறையில, பாதியாக டிமாண்ட் இருக்கா? டிமாண்ட் இன்னொரு பெட்ரோலியம் காஸ்ட் குறையும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஒரு ரேட்டு கூடும். டிமாண்ட் இல்லைன்னா டம்மன் விழும். அதனால தான் இப்போ கோல்டு ரேட் ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஈவியை நோக்கி போயிட்டு இருக்கு உலக நாடு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் கச்சா எண்ணெயில் பண்ணுவாங்க, எங்கே போய் பண்ணுவாங்க? கோல்டில் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போது கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க? மிச்சம் பண்ணுற காசை எல்லாத்தையும் மக்களுக்கு செலவு பண்ணுறாங்க. மக்களுக்கு செலவு பண்ணையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிரும். சிம்பிளாக அந்த எலக்ட்ரிசிட்டிலே சொன்னோம், ஃபியூயல் காசு இல்லாமல் போயிடுச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறையில, விலைவாசி குறையுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளேயே எல்லாமே பரிவர்த்தனைகள் நடந்துருது. இந்தியாவோட ஜிடிபி ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எல்லாமே ஆகையில் நமக்குள்ள தன்னிறைவு அடைந்த நாடாக மாறுறோம். ஆட்டோமேட்டிக்காக தன்னிறைவு ஆட்டோமேட்டிக்காக வல்லரசு தானே. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரிக்கலுங்கிறது என்ன ஆகுது? இந்தியாவே வல்லரசாக மாட்டுது. இன்னொரு விஷயம், இது நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை முதல்ல எடுத்து பண்ணணும். அப்படி எடுத்து பண்ணலாம் அடுத்த ஸ்டேட்லாம் நம்மளை பார்த்து வாய பழக்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம தான் முன்னோடியாக இருக்கணும். இந்த திட்டத்தை முதல்ல நம்ம கவர்மெண்ட்டு, இப்போது விஜய் அவர்கள் செஞ்சாலும் சரி, ஐயா ஸ்டாலின் செஞ்சாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி ஐயா செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் திட்டத்தை முதல்ல கொண்டு வாங்க. முதல்ல கொண்டு வந்து நம்ம தான் இந்தியாவை திரும்பி பார்க்குற மாதிரி தனித்துவமான மாநிலமாக தெரியணும். நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயம் நான் பேசியிருக்கேன். இதெல்லாம் சும்மா எடுக்கலை. கிட்டத்தட்ட நான் ஒரு பிஇ ஸ்டூடெண்ட்டு, BEE படிச்சிருக்கேன். சும்மா ஏனோ தானே ஏதோ சொல்லிட்டு போனோம்லாம் எடுக்கலை. இது கம்ப்ளீட்லி 1 மாதம் ரிசர்ச்சு. இதில் அவ்வளோ டேட்டாக்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட்லி சாத்தியமான ஒரு விஷயம். இப்போது உங்களோட மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். இதில் எதுவும் மைனஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், அதுக்குண்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஒன்று. இன்னொன்று, நீ இந்த வருஷம் நீங்கள் 2026 தேர்தல் வரப்போது யாருக்கு ஓட்டு போடணும்? இலவசத்தை மட்டும் அள்ளி அள்ளி தரஞ்சோன்னா மட்டும் ஓட்டு போட்டுறதுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்கு, நாட்டுக்கு, நம்ம ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக ஒரு விஷயத்தை செஞ்சால் யார் அதை அறிவிக்கிறாங்களோ அவங்கள மாதிரி ஆளுக்கு ஓட்டு போடுங்க. நல்ல ஒரு திட்டங்கள் அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரையும். ஏன்னா இப்போ மீடியாக்கள் நிறையா போச்சு, என்னைய மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பேர் கற்றுட்டு இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேருங்க. இது மாதிரி சேர்க்கையில் நம்ம நாடு சீக்கிரமாக செழிப்பாக வல்லரசாக மாறிடும். அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஆர்வமாக இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் அவங்களும் நிறைய க்ரியேட்டிவான திங்கிங்கை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸ் ஒவ்வொன்றும் சேர்ந்தாதான், அப்துல் கலாம் சொன்னார், இளைஞர் கையில் தான் இந்தியாவே இருக்குன்ட்டு. அவர் சொன்ன மாதிரி நம்ம வல்லரசாக மாற்றணும்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை ஜெயிக்க முடியும். ஸோ ஓட்டு போகிறத ரொம்ப சிந்திச்சு போடுங்க.